முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் அறிவியல். இந்திய அரசியலமைப்பில் ஏற்கனவே நாம் அட்டவணைகள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பகுதிகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்புடைய ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா அட்டவணைகளும் பகுதிகளும். நீங்கள் அட்டவணைகளும் பகுதிகளும் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் அரசியலமைப்பில் பாதி முடிஞ்சிட்ட மாதிரி. இது ரெண்டு தெரிஞ்சாவே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கல யூகித்து ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அனுமானம் செய்து என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். இதுவாக இருக்கலாம், இதோட தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு உங்களால் என்ன முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே அரசியலமைப்பை பற்றி படிக்கும்போது அட்டவணைகளும் பகுதிகளும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். சரி, வாங்க போவோம். இதில் எப்படி ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அதுவும் நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் பகுதி 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பகுதிகள். ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு ரோமன் லெட்டரில் இருக்கும். சரியா? நாம் நம்மளுடைய வசதிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 1 2 3 கொடுத்துருக்கோம். அதே போல் பொருள் என்ன எழுதியிருக்கோம்? விதிகள் எழுதியிருக்கோம். இதை விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது சொன்னாலும் ஒன்று தான். விதிகள், ஆர்டிக்கல், சரத்து. ஸோ என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் அதே தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பகுதி 1ல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவின் நிலம் மற்றும் எல்லை பகுதிகள். இந்தியாவோட நிலம் மற்றும் எல்லை பகுதிகளை பற்றி சொல்லுகிறது. அதோட விதி அப்படின்னா 1 முதல் 4 வரை. 1 முதல் என்னது? 4 வரை. 1 முதல் 4 வரை. அடுத்து 2 குடியுரிமை. 2 என்னது? குடியுரிமை. 5 முதல் 11 வரை. 5 முதல் 11 வரை. அடுத்து 3 பகுதி 3ல் அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கு. 12லிருந்து 35 வரையும் இருக்கு. அடுத்து பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்றோம். டைரக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஸ்டேட் பாலிசி. இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி கேட்பாங்க. டிபிஎஸ்பி அப்படின்னே கேட்பாங்க. டிபிஎஸ்பி எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எந்த பகுதியில் இருக்கு? 4. அடுத்து ஸோ இதோட விதிகள் அப்படின்னா 36லிருந்து 51 வரைக்கும் ஸோ நம்ம படிக்கணும். அடுத்து 4A அடிப்படை கடமைகள். 4A என்னது? அடிப்படை கடமைகள். ஸோ 4A. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னது? 51A. இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களும் சரியா 1லிருந்து 51 விதி வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. 1லிருந்து 51 விதிகளும் டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரியணும். விதி 1ன்னு என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். 1 விதி 12 அப்படின்னா என்னன்னு சொல்ல தெரியணும். விதி 11 அப்படின்னா என்னன்னு கேட்டால் உங்களால் என்ன முடியும்? சொல்ல தெரியணும். அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து நிறைய கொஸ்டின் எடுப்பாங்க. 1லிருந்து 51க்குள்ளே 51Aக்குள்ளே நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு மினிமம் 2 கொஸ்டின் வந்துடும். முன்னாடி படிச்சதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்துடும். இதில் ஒரு 2 மொத்தம் 6. நீங்கள் இதை படித்தாவே 6 கொஸ்டின் வந்துடும். இது வரைக்கும் படித்தாவே என்னது? 6 கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். அப்போது இங்கே படிக்கிறது எதை படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா படிக்கிறது வந்து என்னது? ரொம்ப எளிமையாக மாறிடும். அடுத்து 4 என்னது? அடிப்படை கடமைகள். அதான் பார்த்தோம். 5 மத்திய அரசு. 5 மத்திய அரசு. இதோட விதிகள் அப்படின்னா 52 முதல் 151 வரை. 52 முதல் 151 வரை. இங்கே 51ல் 7 முடியுதா? அடுத்து 52. இதை ஆர்டராக ஞாபகம் வச்சது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் திடீர்னு கேட்கும்போது தான் என்னது கஷ்டமாக இருக்கும். அதுவும் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து பகுதி 6ல் மாநில அரசு. பகுதி 6ல் மாநில அரசு. விதி 152 முதல் 237 வரை. விதி 152 முதல் 237 வரை. அடுத்து 7 பி தொடர்பான மாநிலம் நீக்கப்பட்டது. இந்த பி தொடர்பான மாநிலங்கள் அப்படின்னா என்ன, ஏ தொடர்பான மாநிலங்கள் அப்படின்னா என்ன நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பகுதி 1 படிக்கும் போது இது டீட்டெயிலாக படிப்போம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, எது எப்போ பிரிஞ்சது, சரியா, யார் எப்போ வந்து புதுசாக சேர்ந்தாங்க, இது எல்லாமே டாப் டு பாட்டம். ஸோ பகுதி 1 நடத்தும் போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து 7 பி தொடர்பான மாநிலங்கள் நீக்கப்பட்டது. விதி 238. விதி 238. சரிங்களா? அடுத்து 8 யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசத்துக்கான விதிகள் அப்படின்னா 239 டு 242. 239லிருந்து என்னது? 242. அடுத்து 9 பஞ்சாயத்து ராஜ். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 9லிருந்து 9B வரைக்கும் ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். 9லிருந்து 9B வரைக்கும் என்னது? ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 9 பஞ்சாயத்து ராஜ். இது 243லிருந்து 243O வரை. 243 முதல் 243O வரை. அடுத்து 9A நகராட்சி அமைப்பு. 9A என்னது? நகராட்சி அமைப்பு. 243P முதல் 243ZG வரை.
243 பி முதல் 243 இசட் ஜி வரை. அடுத்து 9 பி கூட்டுறவு அமைப்பு 243 இசட் எச் முதல் 243 இசட் டி வரை. சரிங்களா? ஸோ இந்த விதிகள் எல்லாம் சேம் தான். இங்கே இருக்கிற வேர்டு மட்டும் தான் அது மாற்றம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து 10 பழங்குடியினர், அதாவது எஸ்சி எஸ்டிக்கான பகுதிகள், எஸ்சி எஸ்டி தொடர்பான பகுதிகள். இதுக்கான விதிகள் அப்படின்னா 244லேருந்து 244 ஏ வரைக்கும், 244லேருந்து 244 ஏ வரைக்கும் என்னது எஸ்சி எஸ்டிக்கான பகுதிகள் இந்த அட்டவணையில் வச்சுருக்காங்க. சரியா? 10வது பகுதிகளை வச்சுருக்காங்க. சரியா? 10வது பகுதியில் வச்சுருக்காங்க. என்ன விதிகள்? 244லேருந்து 244 ஏ வரைக்கும். சரிங்களா? சரிங்க சார், இப்போ இதை நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் சார், கேட்டதுமே என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களால் சொல்ல முடியும். அதுவும் எப்படி? ஒரு சின்ன கதை மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தியாவுடைய ஒரே ஒரு நிலம், அந்த நிலத்தில் தான் நாம் இருக்கோம். இந்தியாவுடைய ஒரே ஒரு நிலம் என்னது? அந்த நிலத்தில் தான் என்னது நாம் இருக்கோம். சரிங்களா? அந்த நிலம் 4 பக்கங்களாலும் சூழப்பட்டுள்ளது அப்படின்னா 1லேருந்து 4 வரைக்கும். அந்த நிலம் 4 பக்கங்களாலும் என்னது சூழப்பட்டுள்ளது அப்படின்னா 1லேருந்து என்னது 4 வரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2 குடியுரிமை, அதாவது நம்ம குடியிருக்கணும்னா 2 பேராச்சும் குடியிருக்கணும். அதுக்கு பேர் தான் குடும்பம். கணவன் மனைவி 2 பேராச்சும் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போதான் அது என்னது குடும்பம். அதனால குடியுரிமை அப்படின்னு வச்சுக்க. 2 அப்படின்னா என்னது குடியுரிமை. 2 என்னது குடியுரிமை. விதி 5 முதல் 11 வரை. விதி 5 முதல் என்னது 11 வரை. சரிங்களா? அடுத்து 3 அடிப்படை உரிமைகள். ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் 3 அடிப்படை உரிமைகளாவது தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவருக்கு குறைந்தபட்சம் எத்தனை அடிப்படை உரிமைகளாவது தேவை? 3 அடிப்படை உரிமைகளாவது தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். சரியா? இப்போ 4 பேர் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? வழி காமிப்பாங்க. சரியா? யார் அந்த 4வர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சரியா? நம்மளை போகும்போது கொண்டு போகக்கூடிய அந்த 4 பேர் யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த 4 பேர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வழி கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 அப்படின்னா என்னது? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். அடுத்து இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற வார்த்தையிலேயே எத்தனை எழுத்து இருக்கு? 4 எழுத்து இருக்கு. அதனால 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 4 அடிப்படை கடமைகள். 4ஏன்றது என்னது? அடிப்படை கடமைகள். 51 சரியா? கடமை கண் போன்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 பக்கத்தில் ஏ கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பக்கத்தில் ஏ என்ன இருக்கு? கண்ணு மாதிரி இருக்கு. ஏன்றது என்னது? கண்ணு மாதிரி இருக்கா? ஸோ அடிப்படை கடமைகள் அப்படின்னா. அடுத்து 5 மத்திய அரசு. 5 என்னது? இது வரைக்கும் ஒரு முறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்லி பாருங்க. 1 நிலம், 2 குடியிருக்கணும், 2 பேராச்சும் குடியிருக்கணும், 3 அடிப்படை உரிமைகளாச்சும் தேவை, 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4 பக்கத்துலயே இருக்கு, கண்ணு இருக்கு, அப்ப கடமைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையானது, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 5 மத்திய அரசு. 5 மத்திய அரசு. மத்திய அரசு வந்தா உடனே யார் வந்துடணும்? மாநில அரசு. ஸோ மத்திய அரசு வந்தா யார் வரணும்? மாநில அரசு. இப்போ இந்த 4A வரைக்கும் ஒரு பேட்டர்ல ஞாபகம் வச்சுக்குமா? அடுத்து இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது சரிங்களா? 5 மத்திய அரசு, 6 மாநில அரசு. 5 6 கூட்டம் எவ்வளோ? 11. அதுதான் மத்திய மாநில உறவுகள். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 5 6 கூட்டம் எவ்வளோ? 11. அது என்னது? மத்திய மாநில உறவுகள். அடுத்து 7 பி தொடர்பான மாநிலம். பி தொடர்பான மாநிலங்கள் நீக்கப்பட்டது. 8 வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். 8 வெட்டு அப்படின்னு சொல்றோமா? அப்போ யூனியன் வெட்டு அப்படின்னால பயன்படுத்துவோம் இல்லையா? அப்போ 8னா யூனியன் பிரதேசம் அப்படின்னு வச்சுக்கோம். 8னா என்னது? யூனியன் பிரதேசம். 8னா என்னது? யூனியன் பிரதேசம். அடுத்து 9. இந்த 3 பேட்டர்னையும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3ஐயும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா 9 பேர் பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 பேர் என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நமக்கு 9 பேர் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சரியா? அடுத்து 9 வந்தால் 9A அப்படியே வந்துடணும், நகராட்சி அமைப்பு. சரியா? பஞ்சாயத்து வந்தால் என்ன பண்ணும்? அப்படியே நைஸாக என்ன பண்ணும்? நகர்ந்து போயிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நகராட்சி அமைப்பு. சரிங்களா? அடுத்து 9B கூட்டுறவு. சரியா? 9B என்னது? கூட்டுறவு. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்குங்க. சரிங்களா? அடிப்படை 9 என்னது? பஞ்சாயத்து ராஜ். 9A நகராட்சி அமைப்பு. 9B கூட்டுறவு அமைப்பு. சரிங்களா? அடுத்து பழங்குடியினர் அப்படின்னாக்கல பழம் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழம் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கான பகுதிகள் பழம் 10 அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கான விதிகளும் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, இங்க பாருங்க, இந்த பஞ்சாயத்து ராஜ் விதிகள் 243லேருந்து 243 ஓ வரை. அடுத்து ஓக்கு அடுத்து என்ன வரணும்? பி. ஸோ அதனால இங்க அடுத்து ஜி. சரியா? ஜிக்கு அடுத்து என்னது? எச். சரியா? சார் இதை எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுருது அப்படின்னா, நாம வழக்கமா சொல்லுவோம். சரிங்களா? யாராச்சும் கொஞ்சம் பெரியவங்க இருந்தா வாங்க ஜி, வாங்க ஜி, ஓஜி வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஓஜி
டீ சாப்பிடலாம் வாங்க, ஓஜி வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ OGT. அப்போ ஓக்கு அடுத்து என்ன வரணும் இங்க? பி. ஜிக்கு அடுத்து H. அடுத்து என்னது? டீ சாப்பிடலாம், கடைசியாக டீன்னு முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு பேட்டர்னாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக என்னது மைண்டில் பதிஞ்சிடும். அடுத்து 10வது பழம் 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பழம் 10. அப்போ பழங்குடியினர் மற்றும் SC/ST-க்கான பகுதிகள். சரிங்களா? ஸோ இது முழுசாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பகுதி 11 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சரிங்களா? இப்போ பாரு, பகுதி 11 அப்படின்னா மத்திய மாநில உறவுகள். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். என்ன அப்படின்னா 5னா என்னது? மத்திய அரசு. 6னா மாநில அரசு. 5 6 கூட்டம் எவ்வளோ? 11. இப்போ மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 12 பாருங்க. 12 நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு. நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு இதை நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் எவ்வளோ எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறேன். அடுத்து 13 வாணிபம். இந்திய மாநிலங்களில் வாணிபம் மற்றும் தகவல் தொடர்பு போக்குவரத்து. சரியா? ஸோ வாணிபம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும், போக்குவரத்து. சரிங்களா? அடுத்து 14 அரசு பணியாளர் தேர்வாணையம். UPSC TNPSC. நம்ம UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வச்சுருக்கோம், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் வச்சுருக்கோம், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அடுத்து 14A நிர்வாக தீர்ப்பாயங்கள், ட்ரிபுனல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது நிர்வாக தீர்ப்பாயம். 15 தேர்தல் ஆணையம். 15 என்னது? தேர்தல் ஆணையம். 16 SC/ST OBC ஆங்கில இதற்கான இடஒதுக்கீடு. ஸோ அதுதான் நம்ம இந்த ஆங்கில இதற்கான இடஒதுக்கீடு நீக்கணும். அது நம்ம பகுதி 1ல் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்து 7 மொழிகள். 7 வந்து இந்திய மொழிகள். இந்திய மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய விதி 343லேருந்து 351 வரைக்கும். அடுத்து 18 அவசர நிலை பிரகடனம் அல்லது நெருக்கடி கால நிலைகள். அவசர நிலை பிரகடனம் அல்லது என்னது? நெருக்கடி கால நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 352லேருந்து 360 வரைக்கும். இதெல்லாம் நீங்கள் நிறைய முறையாக கொளுத்தி போட்டு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் படிக்கும் போதே என்னது 352லேருந்து 360 கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம என்னன்னு இன்னும் டெப்த்தாக போய் படிச்சுக்கலாம். அடுத்து 19 பல்வகை சட்ட வகைமுறைகள். பல்வகை சட்ட வகைமுறைகள் இது அப்படின்னா 361லேருந்து 367 வரைக்கும். அடுத்து 20 சட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 368 கேட்டுட்டே இருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள் எப்போது அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள் எப்போது அப்படின்னு கேட்பாங்க. விதி என்னது? 368. அடுத்து 21 தற்காலிக மற்றும் சிறப்பு சட்டங்கள். தற்காலிக மற்றும் சிறப்பு சட்டங்கள் 369லேருந்து 392 வரைக்கும். அடுத்து 22 நீக்கப்பட்ட பகுதிகள். சரியா? நீக்கப்பட்ட பகுதிகள் 393லேருந்து 395 வரைக்கும். இப்போ அரசியலமைப்பு வரும்போது எத்தனை விதிகள் இருந்தது அப்படின்னா 395 விதிகள் இருந்தது. இந்திய அரசியலமைப்புக்கு நடைமுறைக்கு வரும்போது எத்தனை இது இருந்தது? 395 விதிகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 460க்கு மேலே போயிடுச்சு. 460க்கு மேலே என்னது போயிடுச்சு. அதை உள்ளடக்கங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே போல் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 22 பகுதிகள் இருந்துச்சு. எத்தனை பகுதிகள் இருந்துச்சு? 22 பகுதிகள் இருந்துச்சு. ஆனால் நமக்கு எப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 25 இருக்குது. சரியா? எதெல்லாம் சேர்த்துறோம் அப்படின்னாக்கல பாருங்க. சரிங்களா? இது சேர்த்துருக்கோம். என்னது? 4A 14A சேர்த்துருக்கோம். 4A 14A. இப்போ இதை நான் ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் சார். ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா அதுவும் நான் சொல்கிறேன். இந்த A அப்படின்னு வந்தாவே அது 42வது சட்டத்திட்டம் 1976 தான். ஒன்று எனக்கு படிக்க தெரில சார். சரியா? ஏதோ நான் மறந்துட்டேன். இப்போ நான் இதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இது 90% என்னது உங்களுக்கு சரியாக பொருந்தும், அது ஒரு 10% தான் பொருந்தாது. அப்போ நீங்கள் சரியாக படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் தோராயமாக ஆன்சர் பண்ணுறதுன்னா இங்கே A அப்படின்னு முடிகிறது எல்லாமே எந்த சட்டத்திற்கு தான்? 42வது சட்டத்திட்டம் 1976. சரிங்களா? இதை தவிர வேறு எங்கே கொடுத்தாலும் அதே 42வது சட்டத்திட்டம் 1976ன்னு எழுதிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தெரியாத பட்சத்தில் எழுதணும், தெரிஞ்சுட்டே வேணும்னா எழுதுனா நான் பொறுப்பு கிடையாது. அடுத்து 9வது அட்டவணை ஏற்கனவே இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம். ஸோ அதனால அது 73 1992 பஞ்சாயத்து ராஜ் சேர்த்துறோம். 9வது அட்டவணை ஏற்கனவே இருந்தது. அதுக்கப்புறம் புதுசாக என்ன சேர்த்தோம்? 9A சேர்த்தோம், 9B சேர்த்தோம். சரிங்களா? அப்போ பாருங்க 9Aல என்ன இருக்கு? நகராட்சி அமைப்பு. சரியா? 9Aல என்ன இருக்கு? நகராட்சி அமைப்பு. இது 74வது சட்டத்திட்டம் 1992 சேர்த்தாங்க. அடுத்து 9B 97வது சட்டத்திட்டம் 2017 கூட்டுறவு அமைப்புகள் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? இப்போ மொத்தம் எத்தனை சேர்த்தோம்? இதில் 2, இங்கே 2, மொத்தம் எத்தனை? 4. ஏற்கனவே 22, இப்போ 4, மொத்தம் எவ்வளோ? 26. ஆனால் இப்போ எவ்வளோ தான் இருக்குன்னு நான் சொன்னேன்? 25 தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ எது நீக்கிறாங்க அப்படின்னா 7வது பகுதி நீக்கிறாங்க. B தொடர்பான மாநிலங்கள் நீக்கப்பட்டது அப்படின்னு படித்தோமா? அதுதான் அது 7வது சட்ட திருத்தம் 1956. இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். 7வது பகுதி 7வது சட்ட திருத்தம்.
1956. ஏழாவது பகுதி 7வது சட்டத்திருத்தம் 1956. சரிங்களா? இப்போ ஏன்னு வந்தால் எந்த சட்டத்திருத்தம்? 42வது சட்டத்திருத்தம் 1976. சரிங்களா? அடுத்து 9A எந்த வருஷம்? 74 92. 9B என்னது? 97 2011. சரி, இப்போ நம்ம படிச்சுட்டோம். இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? விதிகளும் சரி, இதுவும் சரி, ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, 5 மத்திய அரசு, 6 என்னது? மாநில அரசு. 5 6 கூட்டினா 11. அப்போ மத்திய மாநில உறவுகள், அதை பற்றி தான் என்ன அப்படின்னா இந்த விதி கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கணுங்க. மத்திய மாநிலங்கள் தொடர்பான விதிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 245 முதல் 263 வரை. சரியா? 245 முதல் 263 வரை ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பாங்க, மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அடுத்து 12 நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு. நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு. ஒரு பேருக்கு 2 குழந்தை, அவங்களுக்கு தான் நிதி எல்லாம் கொடுப்பாங்க, சொத்தெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. ஒரு பேருக்கு 2 குழந்தை, அவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க? சொத்தெல்லாம் என்னது? கொடுப்பாங்க. சரிங்களா? இது விதி 364 இருந்து 300A வரைக்கும். 264 இருந்து 300A வரைக்கும். 264 இருந்து 300A வரைக்கும் என்னது? ஸோ இதான் இந்த சொத்துரிமையை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இங்க எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். அடுத்து இங்க 13 வாணிபம். 1 ரூபா போட்டு 3 ரூபாய் எடுக்கிறது தான் பிஸ்னஸ். 1 ரூபா போட்டு 3 ரூபாய் எடுக்கிறது தான் என்னது? பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸை பற்றி சொல்லக்கூடியது. பிஸ்னஸ்ல போக்குவரத்து இடம்பெறும். சரியா? அதை பற்றி சொல்லக்கூடியது என்னது? ஸோ இது விதிகள். 1 ரூபா போட்டு 7 ரூபாய் எடுக்கிறதும் பிஸ்னஸ். 1 ரூபா போட்டு 7 ரூபாய் எடுக்கிறது என்னது? பிஸ்னஸ். அப்போ 301 இருந்து 307 வரை அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 4 யூபிஎஸ்சி அப்படின்னு எழுதும்போது 4ன்னு வரும். யூபிஎஸ்சி அப்படின்னு எழுதும்போது என்னது? 4 லெட்டர் இருக்கா? அதனால மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 308 இருந்து 323 வரை. 308 இருந்து என்னது? ஸோ 323 வரை. சரியா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக படித்தாதான் யூபிஎஸ்சியில் அல்லது டிஎன்பிஎஸ்சியில் நம்ம என்ன முடியும்? வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 308 இருந்து இது வரைக்கும் 323 வரை. அடுத்து 14A நிர்வாக தீர்ப்பாயம். நிர்வாக தீர்ப்பாயம். அப்போ அப்படின்னா 14A அப்படின்னா தீர்ப்பாங்க. சரியா? இப்போ இதுல எல்லாம் நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் நம்ம தேர்ச்சி பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? கணக்கு போட்டு போட்டு தீர்க்கணும். கணக்கு போட்டு போட்டு என்ன பண்ணணும்? தீர்க்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? பாஸ் பண்ண முடியும். இதோட விதிகள். அப்படி பாஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் எப்படி வச்சிருப்பாங்க? 323 ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ 323A 323B தீர்ப்பாயங்கள். தீர்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. நம்ம அதை பார்த்து என்ன பண்ணணும்? தீர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 5 தேர்தல் ஆணையம் 15. அப்போ 5 தேர்தலில் ஜெயிச்சா எத்தனை வருஷம் இருப்பாங்க? 5 வருஷம் இருப்பாங்க. தேர்தலில் ஜெயிச்சா எத்தனை வருஷம் இருப்பாங்க? 5 வருஷம் இருப்பாங்க. அப்போ 15 அப்படின்னா என்னது? தேர்தல் ஆணையம். அடுத்து 16 இடஒதுக்கீடு கொடுத்துருங்க. சரியா? அது எல்லாம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு. சரிங்களா? ஸோ இடஒதுக்கீடு எஸ்சி இடஒதுக்கீடு. சரிங்களா? இந்த தேர்தல் ஆணையத்தோட விதிகள் ரொம்ப முக்கியம். அது 324 இருந்து 329A வரைக்கும். 324 இருந்து 329A வரைக்கும். இதுல நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா வாக்களிக்கும் வயது வந்தார் வாக்களிப்பதற்கான விதி என்னன்னு கேட்டிருந்தாங்க. என்ன விதி? 326. சரியா? அதெல்லாம் நம்ம பின்னாடி கூட போய் படிப்போம் அது படிக்கும்போது. அடுத்து 17. ஸோ மொழிகள், இந்திய மொழிகள் 7 நாளும் 7 மொழி பேசணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாளும் எத்தனை மொழி பேசணும்? 7 மொழி பேசணுங்க. 7 நாளும் என்னது? 7 மொழி பேசணும். சரிங்களா? இப்போ இந்த விதிகளை எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கேன் அப்படின்னா, இப்போ 243 என்னது? பஞ்சாயத்து. அப்படியே அதோட 100 கூட்டிக்கோங்க, 343. அப்போ பஞ்சாயத்தில் பல மொழி பேசுவான். ஆளுக்கு ஒரு பக்கம் பேசுவாங்க பஞ்சாயத்தில். அவன் இல்லையா? அவன் அப்படின்னுவா, இவங்க இப்படின்னு எப்படியோ சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்னது? அங்கே 243 என்னது? பஞ்சாயத்து. 343 மொழிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 18 வயசுல ஒரு பையன் அவசரமா ஓடுவான், இப்படி வருவான், ரத்தம் சூடாக்கும், என்னென்னவோ செய்வான். சரிங்களா? ஸோ அவசர நிலை. ஸோ நெருக்கடி காலநிலைகள். நமக்கு வீட்டில் நெருக்கடி தருவான் அந்த பையன். 18 வயசுல இருக்கிற பையன் என்ன பண்ணுவான்? வீட்டில் நெருக்கடி தருவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 352 360 வரை. இதெல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்து 19 9 அப்படின்னா நவதானியங்கள் 9. நவதானியம்னா என்னது? பல வகையா ஒன்னா சேர்க்கிறோம். அப்ப என்னது? பல்வகை சட்ட வகைமுறைகள். பல்வகை சட்ட வகைமுறைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 361 67 இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுப்போம். அடுத்து 20 அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள். அரசியலமைப்பு சட்ட திருத்த முறைகள்
ஒரு பையன் 18 வயசுல இல்லை 19 வயசுலையோ என்ன செஞ்சாலும் 20 வயசுலாச்சும் என்ன பண்ணணும், திருந்தரணும். ஸோ அப்போ சட்ட திருத்தம் அப்படின்னா 368 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 21 தற்காலிக மற்றும் சிறப்பு. 20 வயசுலாச்சும் முடியலனாலும் 21 வயசு தற்காலிகமாக திருந்துங்க, அப்போதான் என்னது சரியா, ஸோ சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கடவுள் என்ன பண்ணிடுவார், 22 வயசுல நீக்கிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 368, 352 360. அடுத்து இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324 329 அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 245 263. ஸோ இது சொத்துரிமைக்காக நம்ம படிக்க போகிறோம், அதையும் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாமா, சொல்லி பார்த்துருவோமா, சொல்லி பார்ப்போம். 11 சரி, 5 மத்திய அரசு, 6 மாநில அரசு, 5 6 கூட்டினா 11. அப்போ அதுக்கான உறவுகள் மத்திய மாநில உறவுகள். 12ன்னா ஒரு பேருக்கு எத்தனை குழந்தை, 2 குழந்தை, அப்போ அவங்களுக்கு தான் நிதி சொத்தெல்லாம் கொடுப்பாங்க, அப்போ 12 நிதி. 13 1 ரூபா போட்டு 3 ரூபா இருக்கிறது தான் என்னது பிஸ்னஸ் அப்படின்னா வாணிபம். 14 அப்படின்னா 4ன்னா என்னது யூபிஎஸ்சி அப்படின்னு எழுதுறோம், அப்போ அதுதான் மத்திய அரசு 14 தேர்வாணையம். 15 தேர்தல் ஜெயிச்சா எத்தனை வருஷம் இருக்கலாம், சரி 5 வருஷம் இருக்கலாம், அப்போ தேர்தல் ஆணையம். சரிங்களா? அடுத்து 16 இடங்கள் இடஒதுக்கீடு. 17 7 நாள் என்ன பண்ணோம், 7 மொழி பேசணும். 18 வயசுல என்ன பண்ணுவோம், அவசரப்படுவோம், சரியா, அவனை பொறுமை தம்பி அப்படின்னு சொல்லணும். அடுத்து 19 பல்வகை, அதாவது நவதானியங்கள், 9 வகை நவதானியங்கள் அல்லது பல்வகை அப்படின்னு ஞாபகம், பல்வகை சட்ட வகைமுறைகள் அப்படின்னு அடுத்து 20 சரியா. 20 வயசுல என்ன பண்ணும், திருந்தணும். 20 வயசுலாச்சும் என்ன பண்ணும், திருந்தணும். அது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 368 அப்படின்னு வச்சுக்கலாம். 21 தற்காலிக மற்றும் சிறப்பு சட்டங்கள். 22 நீக்கப்பட்ட பகுதிகள். இப்போ எது வந்தாக்கல எதெல்லாம் சேர்த்தாங்க, 4A என்னது, ஏ எப்படி இருக்கு, கண்ணு போல இருக்கு. அப்போ அடிப்படை கடமைகள் எப்போ சேர்த்தாங்க, 42ஆம் சட்டம் 1926. 14A எப்போதான் சேர்த்தாங்க, 1976 சரியா. 42ஆம் சட்டம் 1976. அடுத்து 9A 74 92, 9B 97 2011. இதையே கொஸ்டினா கேட்பாங்க. கூட்டுறவு சங்கங்கள் எப்போது இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 97ஆம் சட்ட திருத்தம் 2011, 97ஆம் சட்ட திருத்தம் 2011 எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்பாங்க, 9Bல. இந்த 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா, ஈஸியாக என்ன பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டீங்க அப்படின்னா பாலிட்டியில் பாதி படிச்ச மாதிரிங்க, அட்டவணையும் பகுதியும் படிச்சிட்டிங்க அப்படின்னா பாலிட்டியில் என்னது பாதி படித்த மாதிரி. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு முறை படிச்சுட்டு நீங்களே கதை வடிவில் சொல்லி பாருங்க, சரிங்களா. அப்படியே லைனாக சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானது ஞாபகம் வச்சுக்கிறோம். மறுபடியும் ஒரு முறை முன்னாடி படித்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 என்னது ஒரு நிலம், 2 பேராச்சும் என்ன பண்ணணும், குடியிருக்கணும். 3 என்னது அடிப்படை உரிமைகள். 4 எத்தனை பேர், 4 பேர் வழிகாட்டணும், சரியா. 4Aனா கடமைகள். 5 மத்திய அரசு, 6 மாநில அரசு, 7 நீக்கப்பட்ட பகுதிகள், 8 வெட்டு அப்போ யூனியன் பிரதேசம், 9 பஞ்சாயத்து, 9A நகராட்சி அமைப்பு, சரியா. 9B கூட்டுறவு, 10 பழம் 10 அப்போ பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டோர், சரியா. அடுத்து 11ல இருந்து நம்ம ஏற்கனவே இங்க பார்த்துட்டோம். 11 என்னது மத்திய மாநில உறவுகள். 12 நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு. 13 வாணிபம். 14 யூபிஎஸ்சி. 14A தீர்க்கணும். 15 தேர்தல் ஆணையம். 16 இடஒதுக்கீடு. 17 7 நாளும் 7 மொழி பேசணும், சரியா. 18 நெருக்கடி தருவாங்க. 19 பல்வகை சட்ட திருத்தம். 20 திருத்த முறைகள், அதாவது சட்ட திருத்தங்கள். 20 21 தற்காலிகம். 22 நீக்கப்பட்ட பகுதிகள். ரொம்ப ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு முறை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நீங்கள் ஆர்டராக ஒரு முறை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். அடுத்தடுத்த வகுப்புகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், சரிங்களா. ஸோ எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.